ஜெயலலிதா அவர்களே எம்ஜிஆர் இறந்தபோது அந்த பீரங்கி வண்டியிலிருந்து கீழே தள்ளிய போது நான் சபதம் எடுத்தேன், ஜெயலலிதா அவர்களை முதல்வராக்க வேண்டும். இது பொய். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அது உங்களுக்கு சரித்திரத்தை சொல்கிறேன், பழைய சரித்திரம். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். எம்ஜிஆர் இறந்த உடனே அவருடைய உடலை அந்த இதில் பீரங்கியில் வச்சு கொண்டு போனாங்க. அப்போ போகும்போது ஜெயலலிதா அவர்கள் அந்த பீரங்கி மேலே ஏறினாங்க. ஊர்வலம் போகும்போது அந்த உடலுக்கு பக்கத்தில் உட்காரணும். அப்போது விஎன் ஜானகி உங்களுக்கு சொந்தக்காரர்கள், அவங்க குடும்ப உறுப்பினர் தீபன் சக்கரவர்த்தின்னு முதல் மரியாதை படத்தில் நடிச்சிருப்பார். அவர் உங்களுடைய உறவினர் விஎன் ஜானகி. அவங்க ஜெயலலிதா ஏறும்போது கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டார். அதோட ஜெயலலிதா எந்திரிச்சு போயிட்டாங்க. சசிகலா சொல்கிறாங்க, அவங்க கையை பிடிச்சி கீழே தள்ளும்போது அன்றே நான் முடிவெடுத்தேன், ஜெயலலிதாவை முதல்வராக்கணும். அன்னைக்கு ஜெயலலிதாவை முதல்வராக்கிற நிலைமையில் சசிகலா இல்லை. அவங்களுக்கு இப்போ வயசே 32 தான் இருந்தது. அப்போ போய் இவங்க வந்து இது சபதம் எடுக்க முடியுமா? அதனால் அது அப்பட்டமான போய் ஜெயலலிதா முதல்வராக்க வேண்டும், அப்படி முதல்வராக வேண்டுங்கிற சபதத்தை அவங்க தான் எடுத்தாங்க. எப்போ எடுத்தாங்க? 89-90 சட்டசபைக்குள்ளே வச்சு திமுக காரங்கள்லாம் சேலையை பிடிச்சி எடுத்தாங்கல்ல. அவ சொல்லிகிட்டே வந்தாங்க, அடுத்து இந்த சட்டசபைக்குள் நான் வரமாட்டேன், அப்படி வருவதாக இருந்தால் முதலமைச்சராகத்தான் வருவேன்னு சபதம் போட்டு போனாங்க. அதுக்கப்புறம் சபதம் போட்டது ஜெயலலிதா தான். சசிகலா சொல்கிறாங்க நான் சபதம் போட்டேன்னு. அது தவறான ஒரு கருத்து.